அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். இது 26வது வீடியோ. ஏற்கனவே 25 வீடியோ போட்டாச்சு. 10th தமிழ் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சிலபஸ் தான். அதில் வந்து தனித்தனியாக செய்யுள், உரைநடை, விரிவானம், இலக்கணம், மொழிப்பயிற்சி இந்த ஆர்டரில் ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா ஒரு பார்ட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்போ 5 இயலுக்கு 25 வீடியோ முடிஞ்சிச்சு. இது 26வது வீடியோ. நாளைக்கு வந்து 6வது இயலுக்கு போகிறோம். எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரணுன்னா நோட்டிஃபிகேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இருக்கிற வீடியோவும் ஷோ ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மொழிப்பயிற்சிக்கு போகிறோம். மொழியை ஆள்வோம். எப்போவுமே மொழிப்பயிற்சியில் முதல்ல மொழியை ஆள்வோம் தான் இருக்கும். படித்து சுவைக்கன்னு ஒரு பார்ட் இருக்கும். அது முடிஞ்சதும் மொழிபெயர்ப்பு வரும். மொழிபெயர்ப்பில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு மொழிபெயர்க்க சொல்லுவாங்க, இல்லைனா பேராகிராஃப் கொடுத்துட்டு மொழிபெயர்க்க சொல்லுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கவிதை கொடுத்துட்டு மொழிபெயர்க்க சொல்லியிருக்காங்க. யாழிசைன்ற தலைப்பில் ஒரு கவிதை பாரதிதாசன் எழுதுனது. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டூறு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பேத்தி வந்து நீதி நூல் திரட்டை நெட்டூறு பண்ணுறது வந்து அவருக்கு யாழிசை மாதிரி காதில் விழுது. அதை தான் இதில் சொல்ல வராரு. இது பாருங்கள், இட்ஸ் லைக் லியூட் மியூசிக் இந்த தலைப்பில் இங்கிலீஷில் அந்த கவிதையை கொடுத்துருக்காங்க. வாண்டரிங் அட் த லியூட் மியூசிக் கம்மிங் ஃப்ரம் த சாம்பர் என்டர்ட் ஐ டு லுக் அப் டு இன்ஸ்டில் மை கிராண்ட் டாட்டர் லேர்னிங் பை ரோட் த வேர்ஸ் ஆஃப் த டிடக்டிக் காம்பினேஷன். இது வந்து டிரான்ஸ்லேட்டட் பை கவிஞர் டெஸ்னி. இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து தமிழில் மொழிபெயர்க்க சொல்கிறாங்க. டியூட் மியூசிக் யாழிசை, சாம்பர்னா அறை, டு லுக் அப் எட்டி பார்த்தல், கிராண்ட் டாட்டர் பேத்தி, ரோட் நெட்டூரு, டிடக்டிக் காம்பினேஷன் நீதி நூல் திரட்டு. இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் கருத்தெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தமிழில் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதனுடைய தமிழாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷனில் இது மாதிரி கொடுக்கலாம், அல்லது இது கொடுத்துட்டு கீழே இங்கிலீஷில் கொடுக்கலாம். அதனால் நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது தான், அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பாருங்கள், விடுபட்டதை எழுதுக. இதில் என்னென்னா வேர்ச்சொல் கொடுத்துட்டு எழுவாய் தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொடர் இப்படியெல்லாம் எப்படி மாற்றலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் புக்லேயே கொடுத்துட்டாங்க. சில நீங்கள் அண்டர்லைன் பண்ணி சிலதை அண்டர்லைன் சிலது ஹைலைட் எல்லாம் பண்ணியிருக்க மாதிரி இதெல்லாம் வந்து பிளாங்காக விட்டுருந்தாங்க. இருந்தாலும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கினா நம்ம எங்கே பிளாங்காக விட்டாலும் நம்மளால் எழுத முடியும், மாற்றவும் முடியும். பாருங்கள், வேர்ச்சொல்ன்றது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேர்ச்சொல்ன்றது ஒரு செயலை எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து செய் என்று கட்டளை இடுற மாதிரி இருக்கும். அது எந்த செயலாவது இருக்கட்டும். இங்கே வந்து ஓடு கொடுத்துக்கிறாங்களா, ஆடு, பாடு, நட, எழுது, தூங்கு, குதி, சாப்பிடு, இப்படி எந்த செயலாவது இருக்கட்டும். உயிரினங்கள் செயலை செஞ்சுக்கினே தான் இருக்கும். எந்த செயலாக இருந்தாலும் எதிரில் இருக்கிறவங்க பார்த்து கட்டளை இடுற மாதிரி சொல்கிறதெல்லாம் வேர்ச்சொல். இதுக்கு வேர்ச்சொல் மட்டும் இல்லை, பேர் இன்னும் நிறைய இருக்குது. என்னென்ன பேர் இருக்குன்னா, வேர்ச்சொல், அடிச்சொல், வினையடி, பகுதி, முதநிலை, இந்த 5 பேரும் இருக்குது. இதுக்கு எது சொன்னாலும் குழம்பிடாதீங்க. இது எல்லாமே எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து கட்டளை இடுறது தான். இந்த வேர்ச்சொல்லுக்கு தான் அத்தனை பேர் இருக்குது. அதை வந்து எழுவாயாக மாற்றணுன்னா அதை வந்து யாரையாவது ஒருத்தர் செய்ய வைக்கணும் அந்த செயலை. இப்போது அருணா அவங்க எழுவாயாக வந்துட்டாங்க. அருணா ஓடினாள், இங்கே பக்கத்தில் ஓடினாள்னு எழுதணும். இங்கே நான் வந்து இடம் போதாததுனால கீழே எழுதியிருக்கேன். அருணா பக்கத்தில் எழுதணும், இதை ஓடினாள்னு சொல்லிட்டு. அருணா ஓடினாள். இப்போ அருணா எழுவாய், ஓடினாள்னது வந்து எழுவாயை தொடர்ந்து இந்த செயல் வர்றதுனால இது எழுவாய் தொடர் அப்படின்றாங்க. அடுத்து பெயரச்சு தொடரில் எப்படி வரும்னா, இந்த செயல் வந்து மேலே வந்துடுது பாருங்கள். மேலேன்னா முதல்ல வந்துடும், செயல் முதல்ல வந்துடும். அருணா பக்கத்தில் வரணும். நான் இடம் இல்லாததுனால தான் கீழே போட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கே ஓடிய அருணா, ஓடிய அருணா. அப்போது இது வந்து என்னென்னா, ஓடியன்னும்போது அது முழுது அடையாமல் நிற்குது, அதாவது முழுமை அடையாமல் தொடர் அப்படியே நிற்குது, பாதியாக நிற்குது ஓடிய. அப்போ அந்த பாதியாக நிற்கிறது பக்கத்தில் பேர் போட்டால் முடியும்னா இது பெயரெச்சம், பக்கத்தில் வினைச்சொல் போட்டால் முடியும் அப்படின்னா வினையச்சம். இது நம்ம சொல்லி பார்க்கலாம், பேர் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், அருணா முடிஞ்சிச்சு, ஓடிய அருணா, ஓடிய
மனிதன், ஓடிய புறா, ஓடிய மயில், ஓடிய குயில் எந்த பேரை போட்டாலும் சரியாக முடிஞ்சிடுது பாருங்கள். அதனால் இது பெயரெச்சம். இங்கே எழுவாய் அருணான்றதுனால இங்கே அருணாவே போட்டோம். ஓடிய அருணா பெயரெச்சம். அதுக்கடுத்து வினையெச்சம் பார்த்திங்கன்னா அந்த செயல் வந்து ஓடியன்னு போட்டு வந்தான்னு போட்டால் மீனிங் வராது, தப்பாக வரும். பெயரெச்சத்துக்கு தான் ஓடிய வரும். வினையெச்சத்துக்கு ஓடி, ஓடி வந்தான், ஓடி சென்றான், ஓடி நின்றான். இங்கே வந்து எச்சமாக இருக்குது, முடிவடையாமல் தொடர் ஓடி. அப்போ இது வினை எச்சமாக இருக்குது. பக்கத்தில் வந்தான் வந்து சேர்ந்துச்சுன்னா அந்த தொடர் முடிஞ்சிடுது. இது வினை எச்சம். அதனை தொடர்ந்து இது இந்த வினைச்சொல் வர்றதுனால வினையெச்ச தொடர். இது வந்து வினையெச்ச தொடர். அதுக்கடுத்து அதாவது பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம், வினையை கொண்டு முடிவது வினையெச்சம். அடுத்து விழினா கூப்பிடுற மாதிரி இருக்கணும். முதல்ல எழுவாயை கூப்பிட்டு அந்த செயலை வந்து செய்ய சொல்கிறதோ வேணான்றதோ அது மாதிரி. இப்போ அருணா ஓடுன்னா சொல்லலாம், அருணா ஓடாதே. இங்கே வந்து விழி தான் நமக்கு முக்கியம், அழைக்கிறது. அழைச்சி அந்த செயலை செய்யின்னு சொல்கிறோம், இல்லை செய்யாதுன்னு சொல்கிறோம். அப்போது விழி தொடர்னா அழைக்கிறத தொடர்ந்து ஒரு செயல் ஏதாவது ஒன்று அது பக்கத்தில் வந்துச்சுன்னா அது வந்து விழித்தொடர். அடுத்து வேற்றுமை தொடர்னா பெயர் பக்கத்தில் ஒரு வேற்றுமை உருவு சேரும். எழுவாய் பக்கத்தில் ஐ, ஆள்கு, இன்னதுக்கண் இதுதான் வேற்றுமை உருவுகள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் 2 வீடியோ ரொம்ப முக்கியமானது. அதாவது இலக்கணமே இருக்கும், இலக்கண குறிப்புங்க. இது மாதிரி இது மாற்றுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா அதாவது 6வது வீடியோவில் ஒன்று, 11வது வீடியோவில் ஒன்று, 2க்கும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க அதை. அதுக்கடுத்தது சொல். இதுதான் வந்து வேர்ச்சொல். வேர்ச்சொல் வந்து சொல் எதில் இருக்கிறவங்களை பார்த்து கட்டளையிடுற மாதிரி. இதில் எழுவாய் தொடர் என்னென்னா அம்மா. அம்மா தான் இங்கே எழுவாயாக கொண்டு வராங்க. அம்மா சொன்னாள் அப்படின்னா எழுவாய், அதை தொடர்ந்து ஒரு செயல் வந்துடுச்சு. இது வந்து எழுவாய் தொடர். அதை பெயரெச்சமாக எப்படி மாற்றணும்? நம்ம இந்த அம்மாவே எடுத்துக்கலாம். நம்ம அம்மா வந்து பின்னாடி தான் வரும், முன்னாடி வந்து இந்த சொன்ன வரணும் இல்லையா? சொன்னாங்கன்றது சொன்னார் அம்மா இல்லை, சொன்ன அம்மா. சொன்ன அம்மான்றது வந்து பெயரெச்சம். அதுக்கடுத்து இங்கே சொல்லி சென்றார். இங்கே வந்து அம்மா வர முடியாது, ஏன்னா இது வந்து வினையெச்சம், வினைச்சொல் தான் வரும். சொல்லி சென்றார் அப்படின்றது வந்து வினையெச்சம். அடுத்து அம்மா கூப்பிட்றது விழி. அம்மா சொல் சொல்லலாம், அம்மா சொல்லாதே இது வேணால் சொல்லலாம். இது வந்து இங்கெல்லாம் தான் பிளாங்காக இருந்தது நாம் எழுதுறது. அதுக்கடுத்து கதையை சொன்னார். ஏய் வருது வர ஐ, 2ஆம் வேற்றுமை உருவு தொடர்ந்து சொன்னார் வர்றதுனால எழுவாய் பக்கத்தில் ஒரு வேற்றுமை உருவு வந்து அப்புறம் சொன்னார்னு இருந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தா என்ற ஒரு வேர்ச்சொல். தா எதில் இருக்கிறவங்களை பார்த்து கட்டளையிடுற மாதிரி இருக்குதா? அதில் அரசர் தந்தார். நாம் இங்கே எழுவாயா அரசர் எடுத்துருக்கணும், இங்கே பிளாங்காக தான் இருந்தது. அரசர் தந்தார். ஏன் அரசரை நான் எடுத்துகிட்ருக்கேன்? எந்த பேர் வேணாலும் எடுத்துருக்கலாம். பக்கத்தில் பாருங்கள், அவங்க பெயர் எச்சத்தில் தந்த அரசரை தான் கொடுத்துக்கிறாங்க. அதனால் அதே அரசரை நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். அரசர் தந்தார், தந்த அரசர், தந்து சென்றார், அரசே கூப்பிட்டு தருக. இங்கே புலவருக்கு தந்தார்னு கொடுத்துக்கலாம், அரசருக்கு தந்தார்னு எடுத்துக்கலாம். இங்கே கு வந்து 4ஆம் வேற்றுமை உருவு. அதை எழுவாய் பக்கத்தில் வேற்றுமை உருவு அடுத்த செயல் இப்படி வர்றதெல்லாம் வந்து வேற்றுமை தொடர். வேற்றுமை உருவு வந்து அது பக்கத்தில் அந்த செயல் வந்துட்டாவே அது வந்து வேற்றுமை தொடர் தான். ஐ, ஆள், கு, இன், அது, கண். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக இது புரியும். அடுத்து பார். பார்ன்றது வந்து நமக்கு வேர்ச்சொல்லாக கொடுத்துருக்காங்க. பார் பக்கத்தில் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுவாயா துளிர்ன்றது கொடுத்துருக்காங்க. துளிர் பார்த்தாள், துளிர் பார்த்தாள். அப்போது இது வந்து எழுவாய் தொடர் ஆயிடுச்சு. துளிர்ன்றது பேர் பக்கத்தில் செயல் வந்ததுனால எழுவாய் தொடர் ஆயிடுச்சு. அப்புறம் நாம் என்ன பண்ணணும்? பெயரெச்சமாக மாற்றுறதுக்கு இந்த பார்க்கறது தான் முதல்ல கொண்டு வரணும். பார்த்த துளிர், பார்த்த துளிர், பார்த்து துளிர்னு வராது. பார்த்து துளிர்னா பார்த்து வினையச்சம் ஆகிடும், வினைச்சொல் தான் வரணும், பேர் வரவே முடியாது. அதனால் பார்த்த துளிர் அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து பெயரெச்சம். பார்த்து வந்துச்சுன்னா சிரித்தாள், இது மாதிரி ஏதாவது ஒரு செயல் தான் வரும். பார்த்து சென்றாள், பார்த்து சிரித்தாள், பார்த்து நின்றாள், அது மாதிரி இது வந்து வினையச்சம். அதுக்கடுத்து விழி என்ன பண்ணுவோம்? துளிரே கூப்பிடுறோம், துளிரே பார். அங்கே பார் கொடுத்ததுனால இங்கேயும் நம்ம துளிரே பார். அதுக்கடுத்து
துளிருக்கு கொடுத்தேன் அல்லது துளிரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். அங்கே துளிருடன் பார்த்தேன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுதான் கொடுக்கணும்னு இல்லை. நம்ம இங்கே பிளாங்காக இருந்துச்சுன்னா நம்ம துளிரை பார்த்தேன்னு கூட சொல்லலாம். அதனால் இங்கே துளிருடன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லு. துளிருடன் யாரோ ஒருத்தரை பார்த்தாங்களாம் சேர்த்து. அதனால் துளிருடன் பார்த்தேன் அப்படி கொடுத்துருக்காங்க அவங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வா, இதுதான் வந்து வேர்ச்சொல். அதில் எழுவாய் தொடர் வந்து குழந்தை எடுத்துனுக்குறாங்க. எழுவாயா குழந்தை வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது பெயரெச்சமா மாறும்போது வந்த குழந்தை. அதுக்கடுத்து வினையெச்சமா மாறும்போது வந்து நின்றது. அந்த குழந்தை வந்து வந்து நின்றது அப்படி எடுத்துக்கலாம். ஹைலைட் பண்ணது இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தையே அழைக்கிறது. குழந்தையே வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இங்கே வந்து குழந்தைக்கு கொடு அல்லது குழந்தையை தூக்கி. கு வந்தாலும் வேற்றுமை தொடர் தான், ஐ வந்தாலும் வேற்றுமை தொடர் தான். இப்போது இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலனா கூட நீங்கள் இதில் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்து பார்க்கலாம். அடுத்தது தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. எழுவாயை செழுமை செய்யுதுன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். புக்லேயே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான்றதை எப்படி செழுமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துலேயும் எழுதணும். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. இதுக்கு நாம் என்ன எழுதணும்னா ஏற்றத்தாழ்வு மிக்க வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். எப்படிப்பட்ட கல்வி? அதாவது கசடர கற்கும் கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். அதாவது பிழையில்லாமல் கற்கிற கல்வி தான் ஒருத்தருக்கு உயர்வு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும்ன்றத எந்த குழந்தைகள்ன்றதை பார்க்கணும். நம்ம செய்முறை தேர்வுகள் முடித்த பின்னர் குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். அல்லது தேர்வு எழுதும் குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அது முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் மிகைப்படுத்தி அதை இன்னும் கொஞ்சம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறோம். அதுதான் செழுமைப்படுத்துறது. அடுத்து மொழியோடு விளையாடு. இதில் வந்து ஒரு புதிர் மாதிரி ஒன்று கேட்குறாங்க. மொழியோடு விளையாடினாவே அது விளையாட்டாக தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கங்க, இந்த புதிர் பாடலை படித்து விடையை கண்டுபிடிக்க கொடுத்துட்டாங்க. தார் போன்ற நிறம் உண்டு கரியும் இல்லை, பார் முழுதும் பறந்து திரிவேன் மேகமும் இல்லை, சேர்ந்து அமர்ந்து ஒழிப்பேன் பள்ளியும் இல்லை, சோர்ந்து போகாமல் வீடு அமைப்பேன் பொறியாளனும் இல்லை, வீட்டுக்கு வருமுன் வருவதை கூறுவேன் நான் யார். உங்களுக்கு படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சுட்டுருக்கும் இது என்னன்னு சொல்லிட்டு யாருன்னு. இதுக்கு விடை காகம்தான். சரி, அடுத்து போகலாம். அடுத்து பாருங்கள். தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருள்களை மண்ணுக்கு அடியில் டேஸ் நிலத்தடி நீர் வளத்தை குன்றச் செய்யும். இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிற கேள்வி. அதில் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க புதையல் புதைத்தல்னு. அது எந்த டேஸ்க்கு எது பொருத்தம்னு எழுதணும். அவங்க மாற்றி மாற்றியும் கொடுத்துருப்பாங்க, இல்லை சரியாகவும் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. இது 2 கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுக்கலனாலே நம்ம இப்போ எழுத முடியும். இங்கே வந்து புதையல் யாவும் தான் வரும். இங்கு மண்ணுக்கடியில் புதைத்தல்னு வரும். புதையல் புதைத்தல் எந்த இடத்துல சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துக்கிறாங்க. இது வந்து இங்கே புதையல், அதாவது நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருள்களை மண்ணுக்கடியில் புதைத்தல் நிலத்தடி நீர்வளத்தை கொண்டு செய்யும். அது வந்து குழப்பற மாதிரி கொடுத்துப்பாங்க. புதையல் புதைத்தல் எங்கெங்கே வரும்னு இது ஒன்றும் குழம்புற மாதிரி ஈஸியாக தான் இருக்குது, நம்ம எழுதிடலாம். அடுத்து பாருங்கள். ரெண்டாவது, காட்டு விலங்குகளை டேஸ் தடை செய்யப்பட்டுள்ளது, செய்த தவறுகளை டேஸ் திருத்த உதவுகிறது. காட்டு விலங்குகளை கீழே என்ன கொடுத்துக்கிறாங்க, அவங்க ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா சுட்டல் சுடுதல்னு கொடுத்துக்கிறாங்க. நம்ம அதை பொருத்தமானது எழுதணும். காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது, செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது. சுட்டல்லாம் சுட்டி காட்டுறது, தவறு சுட்டி காட்டுறது. இங்கே காட்டு விலங்குகளை வந்து சுடுறதை தடை செஞ்சுக்கிறாங்க. அப்போ இங்கே சுடுதல், இங்கே சுட்டல். அவங்களும் அதையும் ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிறாங்க. நான் அதை கொடுக்கல, ஆன்சர் மட்டும் கொடுத்துக்கிறேன் அது வர மாதிரி. காற்றில் மெல்லிய டேஸ் பூக்களை தலையாட்ட வைக்கிறது, கைகளில் நேர்த்தியான டேஸ் பூக்களை மாலையாக்குகிறது. என்னென்னா தொடுதல் தொடுத்தல் ரெண்டும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் எதுக்கு பொருத்தமானதுன்னு ஃபஸ்ட்டு டேஸுக்கு செகண்ட் டேஸுக்கு இப்படி கொடுத்துக்கிறேன்.
காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. காற்று வந்து மென்மையாக போய் தொடும்போது பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான தொடுத்தல், தொடுத்தல்னா பூ கட்டுறது, தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து தொடுதல், ரெண்டாவது வந்து தொடுத்தல். அடுத்து பார்த்திங்கன்னா, பசுமையான டேஸை டேஸ் கண்ணுக்கு நல்லது. பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. ஃபஸ்ட்டுக்கு காட்சி, அடுத்து காணுதல். அடுத்து பார்த்திங்கன்னா, அஞ்சாவது பொது வாழ்வில் டேஸ் கூடாது, டேஸில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. அதில் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நடிப்பு நடித்தல்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே பொது வாழ்வில் நடித்தல் கூடாது, நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. இது மாதிரி எந்த டேஸ்க்கு எது வரும்னு பொருத்தமாக பார்த்து எழுதணும். நடித்தல் நடிப்பு ரெண்டும் ஒரே தான், தொழில் பெயரே தான். இருந்தாலும் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே வருதுன்னு கரெக்டாக பார்த்து கண்டுபிடிக்கணும். எல்லாமே தொழில் பெயரே தான். காட்சி காணுதல் ரெண்டுமே தொழில் பெயர் தான். அது எந்த இடத்துல எப்படி வரும்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்த பயிற்சி என்னான்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, அகராதியில் காண்க. மன்றல் அப்படின்னா என்னென்ன அது பொருள்னா, திருமணம், வாசனை, நெடுந்தெரு, இதெல்லாம் மன்றல்ன்றதுக்கு அர்த்தம். அடுத்து அடிச்சுவடு, காலடியின் அடையாளம், பாதம் படுமிடம், கால்சுவடு, காற்சுவடு, காலடி சுவடு, அதுதான். அதுக்கடுத்து அகராதி. அகராதின்னா என்னென்னா, அகரவரிசை சொற்பொருள், அதாவது அகரவரிசை சொற்பொருள் நூல், அப்புறம் சொற்பொருள் விளக்கம், இதுக்கு தான் அகராதி. தூவல்னா தூவுதல் எடுத்துக்கலாம், மழைன்னு எடுத்துக்கலாம், இறகு, தளிர், இதெல்லாம் தூவலுக்குரிய பொருள். அடுத்து மருள்னா மயக்கம், ஆவேசம், பேய், கற்றாழை, இதாவது ஏதாவது ஒரு குறிப்பு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நிற்க, அதற்கு தக. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, பள்ளியில் நான், வீட்டில் நான் தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் எடுத்துக்காட்டுக்கு அவங்க கொடுத்துட்டு மீதி நம்மளை எழுத சொல்கிறாங்க. இது எப்படி கேட்பாங்கன்னு தெரியல, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது சொந்தமாக கூட எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் கொடுக்கறதுனால அதை இதில் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. பள்ளியில் நான் நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன். வீட்டில் நான் வீட்டில் பணிகளை பகிர்ந்து செய்வேன். பள்ளியில் உடன் பயிலும் மாணவர்களின் திறமையை பாராட்டுவேன். வீட்டில் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையாக இருப்பேன். பள்ளியில் ஆசிரியர் நடத்தும் பாடங்களை நன்றாக கவனிப்பேன். வீட்டில் பெற்றோர் சொற்படி நடப்பேன். பள்ளியை தூய்மையாக வைத்துக்கொள்வேன். வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்வேன். இது வேறு இன்னும் கூட நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பள்ளியில் தோட்டத்தை செடிகளுக்கு நீர் ஊற்றுவேன். வீட்டு தோட்டத்தை பராமரிப்பேன். இது மாதிரி எது வேணுனாலும் வீட்டில் பள்ளியில் நம்ம செய்கிறத எழுதிக்கலாம். அடுத்து கலைச்சொல் அறிவோம். இது எல்லா இதுலேயும் வருது. இதுலேயும் இதில் மொழி பயிற்சியில் பாருங்கள். கலைச்சொல் அறிவோம். எம்புலம் சின்னம், தீசஸ் ஆய்வேடு, இன்டலெக்சுவல் அறிவாளன், சிம்பாலிசம் குறியீட்டியல். அவ்வளோதான். இது ஒரு 4 தான் கொடுத்துருக்காங்க இந்த இதில். அதுக்கடுத்து அறிவை விரிவிசை. எல்லாத்துலேயுமே அறிவை விரிவு செய்யணும் தான் 3 நூல் பேரும் ஆசிரியர் பேரும் கொடுப்பாங்க. சிறந்த சிறுத்தைகள் 13. இது தமிழில் யார் எழுதிக்கிறாங்கன்னா வள்ளிக்கண்ணன் எழுதிக்கிறாரு. அதுக்கடுத்து குட்டி இளவரசன் தமிழில் வை ஸ்ரீராம் எழுதுகிறாரு. அதுக்கடுத்து வே ஸ்ரீராம். அதுக்கடுத்தது ஆசிரியரின் டைரி தமிழில் எம்பி அகிலா எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த 5வது இயலோட மொழி பயிற்சி முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நீங்களும் வந்து ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது புரியலைனாலும் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.